கண்டிப்பா இது ஈரானுக்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண உள்நாட்டு பிரச்சனை கிடையாது. அங்க நடக்கிற ஒரு ரகசிய அணுசக்தி திட்டம் உலகம் முழுக்க எப்படிப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு சங்கிலி தொடர் விளைவா ஏற்படுத்தும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஒரு 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல் விஷயம் மையப்புள்ளி, அடுத்து விநியோக யுத்தி, மூணாவதா உலகளாவிய பினாமி விரிவாக்கம் மற்றும் பிராந்திய பாதிப்புகள். முதல்ல பகுதி 1 மையப்புள்ளி. சர்வதேச அணுசக்தி முகமைக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்க அந்த தொடர் முரண்பாடுகளை பத்தி பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் நீங்க கவனமா பார்க்கணும். 440.9 கிலோகிராம், கிட்டத்தட்ட 450 கிலோ அளவுக்கு அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் இப்போ கைவசம் வச்சிருக்காங்க. இந்த ஒத்த நம்பர் நிலைமையா எவ்வளவு தீவிரமா இருக்கு அப்படிங்கறத நமக்கு அப்படியே உணர்த்துது. ஆனா இவ்வளவு பெரிய ஆபத்து இப்ப எங்க இருக்கு, அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய மர்மமே. செல்போன் சிக்னலோட முடக்கக்கூடிய அதிநவீன ராணுவ ஜாமிங் வசதிகளோட எந்த மலையோட அடிவாரத்துல இந்த ரகசியமா பாதுகாக்கிறாங்கன்னு யாருக்குமே உறுதியா தெரியல. ஒரு பக்கம் ஈரானிய மத தலைவர்கள் அணு ஆயுதம் உருவாக்குறது இஸ்லாமிய முறைப்படி ஹராம், அதாவது தடை செய்யப்பட்டதுன்னு பகிரங்கமாவே சொல்றாங்க. சரி, மின்சாரம் தயாரிக்க வெறும் குறைந்த அளவிலான செறிவூட்டல் மட்டுமே போதும் அப்படிங்கிறப்போ ஏன் 60% மேல குறிப்பா ஆயுதங்கள் செய்ய தேவையான அளவுக்கு அதை செறிவூட்டணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகுதி 2 விநியோக யுத்தி. வெறும் ஆயுதம் மட்டும் இருந்தா பத்தாது, அதை சுமந்து செல்ற ஏவுகணைகளும் அதுக்கு பின்னாடி இருக்க அவங்களோட தடுப்பு யுத்திகளும் என்னன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கின் சொன்ன விஷயத்த நாம கவனிக்கணும். எங்க கிட்ட மட்டும் ஏவுகணைகள் இல்லைன்னா எதிரிகள் ஈரான ஒரு வயலை போல உழுதுருப்பாங்க, காசோவுக்கு நடந்தது எங்களுக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே தைரியமா சொல்றாரு. அவங்க உள்நாட்டு மனநிலையை இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா ஈரானுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தேவையே கிடையாது. 2000 to 3000 கிலோமீட்டர் வரைக்கும் துல்லியமா சென்று தாக்கக்கூடிய நடுத்தர தூர பேலிஸ்டிக் ஏவுகணைகள், சுருக்கமா IRBMகள் இருந்தாவே போதும். ஏற்கனவே இது அவங்க கிட்ட தயாரா இருக்கு. சுத்தி இருக்க எதிரிகளை தாக்க இதுவே போதும். இப்போ பகுதி 3க்கு வருவோம். உலகளாவிய பினாமி விரிவாக்கம். இந்த அச்சுறுத்தல் எப்படி மெல்ல மெல்ல மேற்கத்திய நாடுகளை நோக்கி நகருதுன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனை வெறும் மத்திய கிழக்கோட முடிஞ்சிடல. ஆஸ்திரேலியாவோட உளவுத்துறையான ASIOவோட இயக்குனர் மைக் பர்கஸ் கொடுக்கிற எச்சரிக்கைகள் நிஜமாவே பதவதிக்க வைக்குது. ஆஸ்திரேலியா மண்ணுல பாண்டி பீச் உணவகத்துல ஈரானிய ஏஜென்ட்டுகள் நடத்தின தீ விபத்து சம்பவமும் 15 பேர் கொல்லப்பட்ட துப்பாக்கி சூடும் இந்த பினாமி வலைப்பின்னல் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சிகள். இன்னும் சொல்ல போனா 2014 இருந்தே ஆஸ்திரேலியாவில மட்டும் சுமார் 31 பயங்கரவாத தாக்குதல்களை உளவுத்துறை முறியடிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தாங்க நேரடியா களத்துல இறங்காம இது போல நிழல் குழுக்கள் மூலமா உலகம் ஒரு பதற்றத்தை உருவாக்குறதா இவங்களோட முக்கிய யுத்தியா இருக்கு. கடைசியா பகுதி 4 பிராந்திய பாதிப்புகள். தெற்காசியாவுல எதனால என்னென்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சாபக துறை மாதிரி பில்லியன் டாலர் கணக்கில் நடக்கிற வர்த்தக முதலீடுகள் ஈரானோட சித்தார்த்த இலக்குகளை தடுத்து நிறுத்துமா? இந்த தரவுகளின்படி பார்த்தோம்னா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. அணு ஆயுதம் கொண்ட ஒரு பலமான ஈரான் காஷ்மீர் மாதிரியான பகுதிகளில் ரொம்ப எளித தீவிரவாதத்தை தூண்டிவிட வாய்ப்பு இருக்கு. பகலாம் தாக்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல POKல ஹமாஸ் அமைப்பினர் செயல்படுறதா இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. ஹமாஸ் மாதிரியான அமைப்புகள் உள்ளூர் குழுக்களோடு சேர்ந்து செயல்படுறதும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒருங்கிணைந்த வலையமைப்பு இருக்கிறதையும் இதுல இருந்து மிக தெளிவா நமக்கு தெரியுது. புவிசார் அரசோட மிகப்பெரிய முரண்பாடுகளே இங்கதான் இருக்கு. சமீபத்த கருத்து கணிப்புகளை பாத்தீங்கன்னா உலகங்களில் இருக்க இஸ்லாமிய நாடுகள்ல அமெரிக்காவோட செல்வாக்கு கடுமையா சரிஞ்சிட்டு வருது. ஆனா அதே நேரத்துல ஆச்சரியப்படும் விதமா பாகிஸ்தான்ல அமெரிக்காவுக்கான ஆதரவு கணிசமா அதிகரிச்சிருக்கு. பிராந்திய கூட்டணிகள் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா? இதோட இறுதி விளைவா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஈரானோட நிதிபலம் அதிகரிக்கும் போது லெபனான் ஈராக்ல செஞ்சது போலவே அண்டை நாடுகள்லையும் அவங்க தங்களோட பினாமி விரிவாக்கத்தை செயல்படுத்துவாங்கன்னு இந்த ஆய்வு நமக்கு ரொம்ப வெளிப்படையா எச்சரிக்குது. இதை பாகிஸ்தான் மாதிரி நாடுகள்ல சியா சன்னி மோதல்களாகவும் மிகப்பெரிய உள்நாட்டு பிளவுகளாகவும் வெடிக்கலாம். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு அணு ஆயுத தடுப்பு நடவடிக்கை ஈரானோட எல்லைகளை பாதுகாக்குதுன்னு வச்சுப்போம். ஆனா உலகம் முழுவதும் பரவிக்கிட்டு இருக்க இந்த நிழல் போர்களை எல்லைகளை அது எப்படி மாத்தி அமைக்க போகுது? உலக பாதுகாப்போட எதிர்காலம் பத்தின இந்த ஆழமான கேள்வியோட இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.